இன்றைக்கி பட்டர் பீன்ஸ், சோயா சங்க்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு மசாலா பண்ண போகிறோங்க. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப்பு பட்டர் பீன்ஸ் எடுத்து அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1/4 கப்பு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அந்த சோயா சங்க்ஸை மட்டும் எடுத்து 2 தடவை வேறு தண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 2-3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதிலே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே நம்ம வதக்கிட்டு இருக்க மசாலாவில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 2 வரமிளகாய் போட்டு அரைச்சனால காரம் இருக்குங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு, சோயா, பட்டர் பீன்ஸ் எல்லாத்துலேயும் அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இடையில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ அடி பிடிக்காமல் கிளறி விட்டுருங்க. அதுலேருந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க. இது சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரச சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.